அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, Sai Baba Colony, Coimbatore, KK Nagar, Chennai. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய டீனேஜ் கேர்ள்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பிடிக்கக்கூடிய ஒரு குறிப்பை பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி புருவ அலங்காரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த புருவம் ரொம்ப கம்மியாக இருக்குது, முடி சீக்கிரம் புருவ முடி உதிர்ந்து போயிடுது, அடர்த்தியாகவே வளர மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலையாகவும் இருக்குது. எவ்வளோதான் கண் அழகாக இருந்தாலும் புருவம் அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த நமக்கு முகத்துக்கே ஒரு அழகு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு சக்தி குறைபாடு காரணமாக COVID-19க்கு அப்புறம் அதனால் யூஸ் பண்ண மருந்துகளுக்கு அப்புறம் நம்ம நிறைய இந்த இமை முடி உதிர்தல், புருவ முடி உதிர்தலை நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன காரணங்கள்னால இந்த புருவ முடி உதிர்தல் அப்படிங்கிறது, ஐப்ரோவில் இருக்கக்கூடிய முடி உதிர்தல் எதனால் உருவாகுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளால் சரி பண்ணிக்கக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புருவ முடி அடர்த்தியாக வரணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ என்ன காரணத்தினால முதல்ல முடி உதிர்தல் இருக்கும், புருவ முடி ஏன் உதிருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அலபீஷியா. எப்படி தலையில் ரவுண்டாக முடி உதிருதோ அதே மாதிரி புருவ ஏரியாலையுமே ரவுண்டாக முடி உதிர ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு புருவ முடி உதிர்தல் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை. ஒன்று தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமாக இந்த புருவ முடி உதிர்தல் அப்படிங்கிறது பார்க்க முடியும். குறிப்பாக ஹைப்போதைராய்டிசத்தில் இந்த புருவ முடி உதிர்தல்ங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஹார்மோன் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு இப்போ மெனபாஸ் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா புருவ முடி உதிர ஆரம்பிக்கும். இதே ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா புருவ முடி உதிர ஆரம்பிக்கும். PCOS பிரச்சனையிலையும் புருவ முடி உதிர்தலை நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சில சக்தி குறைபாடு காரணமாகவும் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி காரணமாகவும் இந்த புருவ முடி உதிர்தல் இருக்கலாம். பயோட்டின், ஜிங்க்கு, விட்டமின் டி இதெல்லாம் குறைபாடு ஏற்படுறதுனால ஈஸியாக நம்மளால் இந்த புருவ முடியை வளர்க்க முடியாமல், அடர்த்தியாக வளர்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அமையலாம். கூடவே மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த புருவ முடி உதிர்தலை சந்திக்க முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டிங்குங்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் பொழுது ஃபுல்லாக நம்ம அந்த ஹேர் ஃபாலிக்குலோடைய ரூட்டே டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பண்ணிடுவோம். ஸோ நம்ம புருவ அலங்காரம் ஓரளவுக்கு இருக்கணும், ரொம்ப பண்ணும் பொழுது அதுவே முடி உதிர்தலுக்கு ஒரு காரணமாக அமையலாம். மன அழுத்தம்க்கு மாதிரியே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலோடைய லெவல் கூட இருக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த புருவ முடி உதிர்தல் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தோல் பிரச்சனை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனையோ இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக புருவ முடி உதிர்தலை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பரம்பரை காரணமாகவும் புருவ முடி உதிர்தலை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஐப்ரோஸ் அடிக்கடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜெனட்டிக் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் வயது ஆக ஆக, இப்போ நான் டீனேஜில் மெனப்பாஸை நோக்கி போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு நடுத்தர வயது பெண்லேருந்து நான் மெனப்பாஸை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படிங்கும் பொழுது ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அதை தொடர்ந்தும் வயதாகும் பொழுது புருவ முடி உதிர்தல்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய காரணமாக இருக்கும். இந்த காரணத்தை எல்லாம் படிப்படியாக நம்ம சரி பண்ணினா மட்டும்தான் முதல்ல இந்த பிரச்சனையை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா நீங்கள் உணவில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நார்ச்சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வெள்ளரிக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறது, வெண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கிறது, மஞ்சள் பூசணி அதிகமாக எடுத்துக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான். ஏன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரோன், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஹார்மோன் சார்ந்ததாகத்தான் இருக்குது. ஸோ எப்போ டெஸ்டோஸ்டிரோன் எந்த அளவுக்கு கூடணுமோ அந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கிறதுக்கும், எந்த அளவுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தலையிலையும் சரி, கண் இமையிலையும் சரி, புருவத்திலையும் சரி முடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் சொன்ன இந்த 3 காய்கறிகள் வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், மஞ்சள் பூசணி 3மே சப்போர்ட்டிவாக இருக்கும்.
அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா புருவத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். மார்னிங் எழுந்துச்சி வாஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ரொம்ப அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, குளிக்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெறும் விளக்கெண்ணெய் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1 ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். ரெகுலராக ஒரு மசாஜ் ஆயில் மாதிரியும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன அதில் சேர்த்தணுன்னா, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், பாதாம் ஆயில் 1 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன். இதை நல்லா சேர்த்துட்டு டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் எடுத்து கரெக்டாக புருவத்தில் அப்ளை பண்ணி அந்த புருவ ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நல்லா அடர்த்தியாக கருன்னு புருவ முடி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த COVID-19க்கு அப்புறம் என்கிட்ட வந்த நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இமை முடி உதிருது, புருவ முடி உதிருது, ஆண்களை பார்த்தோன்னா தலை முழுசாக வழுக்கி ஆகுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி குறைபாடு காரணமாகவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிவிட்டு கூட நான் சொன்ன இந்த வீட்டு முறை குறிப்புகளையும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கண் அழகாக இருக்கோ அதே மாதிரி புருவமும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.